17ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேரளா டியர் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் அனுப்புவாங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனி டைம் நீங்கள் கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள், ஆஃபர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த கம்பெனிக்கார் மாதத்தில் ஒரு 3 இல்லை 4 சில டைம் கெஸ்ஸிங் நல்லா வரும்போது 5 டைமும் பிசி, ஏசி அந்த மாதிரி ஏபியில் ஏதாவது ஒரு கரெக்டான வர நம்பர் கெஸ்ஸிங் கொடுப்பாங்க. அது 14ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அது 16ஆம் தேதி பிசி 44 பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரு சில கஸ்டமர்ஸு கேட்டிருக்காங்க, என்ன நீங்கள் கொடுத்த நம்பர் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லியிருக்காரு, ஒரு 4 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது மாதிரி நேற்று 44 நிறைய வின்னிங் வாங்கியிருக்காங்க. ஸோ திரும்பவும் அந்த அந்த நம்பருக்கு கேளுங்க, பிசி நம்பர் ஏதாவது ஏபி நம்பரு கெஸ்ஸிங் வந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஃப்ரீயாக தான் கொடுப்பாரு. நிறைய பேர் காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள். கேரளா டியர் புக்கிங் இந்த நம்பருக்கு பண்ணிக்கோங்க, அமௌண்ட் கரெக்டாக வந்துடும். இந்த 4 கரெக்டாக 74, நாம் 24 பிசி ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தோம். அது என்னன்னா ஏபிஏசி வந்துருச்சு. ஆனாலுமே பிசி வரும் அப்படின்றதுக்கான இது நல்ல குழு நமக்கு. ஏன்னா ஏபிஏசி வந்துருச்சு, அப்போ பிசி 24 வரணும். அதுலேயுமே சில பேர் ஆல் போர்டு போட்டு வின் பண்ணியிருக்காங்க ஃபாலோ நம்பரில். நம்ம ஒன்று சொல்கிறோம், அதை நீங்களுமே ஞாபகம் வச்சு ஏதாவது ஒரு அதில் மேட்ச் பண்ணி நீங்கள் வின் பண்ணுங்கள். அதுதான் நம்ம எல்லோரும் வின் பண்ணணும் அப்படின்றது ஆசை. அதனால தான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் எடுக்கிறோம், பார்த்து யூஸ் பண்ணிங்க. இப்போ என்னன்னா இங்கே பாருங்கள், 52, இது 42. சார் நமக்கு 32 அப்படின்னு வரணும். இன்னும் இவ்வளோ ஈஸியாக வருமா அப்படின்னுல வரும். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். எப்போவுமே இந்த 5க்கு 5ன்ற நம்பர் ஏதாவது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 2ன்ற நம்பர் 2 வந்ததுனால இன்றைக்கி கண்டிப்பாக 7ன்ற நம்பரு கேமில் இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல போய் பாருங்கள், இங்கே பாருங்கள் 2, 7, 7, ஓகேவா? இந்த மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள் 2, 7, 7, 2. ஸோ அதனால் இங்கேருந்தே பாருங்கள் 7, 2, 2. அப்போது நமக்கு 2, 7ன்ற நம்பர் கண்டிப்பாக கேமில் இருக்கும். ஆனால் அதுக்கு 7ன்ற நம்பருக்கு தான் நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள் 7, 7, ஒரு 2. ஸோ அந்த மாதிரி இப்போ நமக்கு பி போர்டு 2, அப்போ ஏ போர்டில் 7 நிற்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு போர்டில் 7ன்ற நம்பர் வரலாம், இல்லை 2ன்ற நம்பரே வரலாம், ஓகேங்களா? அது இல்லாமல் இங்கே பாருங்கள் என்ன எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 74க்கு ஏபி 24, இந்த 4க்கு 9, ஓகேவா? இப்போ நமக்கு ஏபி 20, இங்கே மேலே 52. இப்போ நமக்கு இந்த 82 அப்படின்ற நம்பர்லேருந்து 73 அப்படின்ற நம்பர் ஏபி வரணும், இல்லை 73 தான் வரணும், இல்லை அதுக்கு 78ன்ற நம்பரு அடித்தாலும் பாருங்கள். மொத்தத்தில் 73, 78ன்ற நம்பர் ஏபியில் டைரெக்டாக வைங்க. அடுத்து 9, 7, 7ன்னு இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு 8, 4 அப்படின்னு இருக்குது. அதனால் திரும்ப 3 இல்லை 9 அப்படின்ற நம்பரு வரலாம். அதாவது இந்த 8க்கு 3ன்ற நம்பரோ, இல்லை இந்த 9க்கு இல்லை இந்த 4க்கு 9 அப்படின்ற நம்பரோ வரலாம். இல்லைன்னா ஏபி 73, 78 மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெத்தடில் தான் வரணும். அதாவது 25, 23, அதாவது 25, 24, 23 அப்படின்னு வரணும். ஒருவேளை அது 26 அப்படின்னு போச்சுன்னா இந்த மெத்தடில் பாருங்கள், இந்த ஏபியை பாருங்கள், 76, 74, 72, ஓகேங்களா? அதோட 78 4 டைம் கரெக்டாக, அதாவது ரெட்டை நம்பரில் 76, 74க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பணும். அப்புறம் 72 கேம் முடிஞ்சிச்சின்னு பார்த்தா திரும்ப 78. ஸோ இந்த 4 நம்பரு இப்போ நமக்கு இங்கே 70 அப்படின்ற நம்பரை திருப்பி நமக்கு 52 அப்படின்னு ஃபுல் ஆப்போசிட் வச்சுருந்தா, இந்த இடத்துல 24 அப்படின்றனா அப்போ நமக்கு இங்கே 20, 24, அப்போ 26 அப்படின்ற நம்பர் வரணும். ஏன்னா 20 அப்படின்ற நம்பர் மேலே இருக்குது. அது மாதிரி தான் இங்கே 24 இருந்தது, இங்கே 97, ஓகேவா? புரியுதா பாருங்கள். இந்த 24க்கு இங்கே 97, அப்புறம் 76க்கு ஒரு 78, 72. ஸோ அந்த மாதிரி இங்கே 02க்கு இந்த 52. அப்போ நமக்கு இந்த 24க்கு ஒரு 26 அப்படின்னு வரலாம், இல்லை 76 அப்படின்னு வரலாம். ஸோ இந்த 76 பாருங்கள்,
ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து 24க்கு 76 ரெகுலராக வந்துருந்துச்சு. எப்படின்னு பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே 42க்கு ஒரு 27, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 24க்கு ஒரு 76, அடுத்துமே திரும்பவுமே ஒரு 3-4 டைம் வந்துச்சு. இங்கே 42க்கு ஒரு 26, அந்த மாதிரி இன்னுமே கூட வந்தது. எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் பார்த்துக்குங்க, ஓகேவா? அதனால் இங்கே பாருங்கள் 24க்கு 76. ஸோ அதனால் இப்போ 24க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 76 இல்லை 26 நம்ம அடிக்கலாம். நாம் ஏபியில் 26 ஃபாலோ நம்பர் கொடுத்துருக்குறோம். ஒருவேளை அந்த 26 இப்போ வரலாம், பார்த்துக்குங்க. பாருங்கள், ஏபி 78 73, இது அப்படியே பார்த்துக்குங்க. பி போர்டு ஆப்போசிட் வச்சுருக்கேன், ஏ போர்டு 72 வச்சுருக்கேன். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அதோட ஃபாலோ நம்பர் 954, ஆல் போர்டில் 77 அப்படின்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் அந்த மெத்தட் என்னென்னு சொல்கிறேன். கேஎல்டிஆர் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.